வணக்கம் ஜெயஹிந்த். 2026 மே பிப்ரவரி 22 வரைக்கும் இந்திய ராணுவத்தோடைய ஒரு மிகப்பெரிய சக்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேஷன் திராஷி 1. இதை பற்றியான காணொலிகள், இதோட அப்டேட்ஸ்லாம் லைவாகவே நம்மளுடைய வாட்ஸ்அப், டெலகிராம், அரட்டை சேனல்ஸில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக் சேனல்ஸில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிக்சர்ஸ் நம்ம யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ண முடியாது. பட் இந்த ஆப்ரேஷனில் கொல்லப்பட்ட சைஃபுல்லா, ஜெய்ஷே முகமதுடைய சைஃபுல்லா மற்றும் அவங்க கூட இருந்த கூட்டாளிகள், இவங்க பண்ண ஆப்ரேஷன்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்திய ராணுவத்துக்கு எதிராக 10 ஆகஸ்ட் 2024, அதன் பிறகு 22 மே 2025, இதில் நான் என்னோட இராணுவ பணிகாலத்தில் இருந்த ராஷ்டிரிய ரைஃபிள்ஸில் பக்கத்து பெட்டாலியனில் இருந்த ஒரு அதிகாரியை கொடூரமான முறையில் கொன்று, அது மாதிரி அந்த ஆம்புஷ் ஒன்று பண்ணி நம்ம வீரர்களுடைய ஒரு ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலை நடத்தி அதை வீடியோ எடுத்து திமிரா பிடிச்சி சோஷியல் மீடியாவில் போடுற அளவுக்கு இவனுங்க பெரிய இதுவாக இருந்தானுங்க. பிறகு 17 ஜனவரி 2026, 13 செப்டம்பர் நைத்காமில், 13 செப்டம்பர் 2024, 15 ஜூலை 2024, 10 நவம்பர் 2024, அதன் பிறகு 7 நவம்பர் 2024. இதில் கிட்டத்தட்ட ஒரு 15 பேருக்கு மேலே பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு குழுவினர் கொல்லப்பட்டாங்க. இந்த நியூஸ் உங்களுக்கு ஓப்பன் சோர்ஸில் உங்களுக்கு மீடியாவோ இல்லை உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய தேர்ட் ஐ ஓசின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பார்ட்னர்ஸ் மற்றும் ஜியோ இன்சைட்ஸ் இவங்களுடைய இன்புட் மூலயமா ரொம்ப துல்லியமாக அனலைஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸை நம்ம எடுத்து இப்போ உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இப்போது இந்த கிஷ்த்வாடா ஆப்ரேஷன் அப்படின்னு நம்ம மெஜர் எடுக்கும்போது இது இந்தியன் ஆர்மியோடைய ஒரு ரிஜென்ட், என்னோட சிஸ்டர் பெட்டாலியனாக இருந்த 10 ராஷ்டிரிய ரைஃபிள்ஸோடைய ஒரு இளம் அதிகாரி மேஜர் பிதேஷ் தாப்பா மற்றும் அவர் கூட இருந்த சிப்பாய் பிரேந்தர் சிங், சிப்பாய் அஜய், இந்த 3 பேர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதுக்கான ஒரு பழிவாங்கல் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா இதில் 4 பேர் கொல்லப்பட்டாங்க அந்த காலகட்டங்களில், ஒரு அதிகாரி உட்பட. இது ட்ராஷி அப்படின்றது ஒரு, அதாவது புத்த சமயத்தில் இமயமலையில் இருக்கக்கூடிய புத்த சமயத்தில் ஒரு ட்ரெடிஷ்னல் வேர்டு இது. இதை ஆஸ்பீஷியஸ் இல்லை குட் ஃபார்ச்சூன் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு அப்படின்றது தான். ஏன்னா ஆதில் மற்றும் சைஃபுல்லா குரூப் இத்தனை நாள் டிமிக்கி காமிச்சாங்க. இது வரைக்கும் 20 முறை இவங்க தப்பிச்சு போயிருக்காங்க. பாதுகாப்பு படைகள் ரொம்ப நெருங்கிய நேரத்தில் காட்டுப்பகுதிகளுக்குள்ள தப்பிச்சு போகக்கூடிய அந்த லக் அப்படின்றது இவன்ட்டு இருந்துச்சு. இந்த 2ல் கூட இந்த 3 நாய்களையும் இந்திய ராணுவம் கொல்றது வேற. இவங்களுடைய ஃபோட்டோஸ் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். தந்தூரி அடுப்பில் போட்டு வறுத்தெடுத்த மாதிரி வறுத்தெடுத்திருக்காங்க நம்மளுடைய வீரர்கள். இந்த ஃபோட்டோவை அஃபிஷியலாகவும் வெளியிட்டிருக்காங்க. இதில் 2 மெசேஜ் இருக்குது. அதை நம்ம என்னென்ன ஒன்றுனா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷனை பற்றி பார்ப்போம். இது 16 கோரோடைய சினார் கோரோடைய 15 கோரோடைய 16 கோரோடைய இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க், ஜம்மு காஷ்மீர் போலீஸோடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப், சிஆர்பிஎஃப் மற்றும் நம்மளுடைய மிக முக்கியமான படைப்பிரிவான ராஷ்டிரிய ரைஃபிள்ஸ் இவங்களுடைய கூட்டு இராணுவ ஆப்ரேஷன் தான் இது. இதில் ஆதில் மற்றும் சைஃபுல்லா குரூப் ஜெய்ஷே முகமதுல இருந்தவனுங்க கிஷ்த்வாடில் 2024 அந்த கிஷ்த்வாட் மலைப்பகுதியில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவனுங்க கம்ப்ளீட்டாக கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். இதில் சில முக்கியமான ஆயுதங்களையும் இந்திய ராணுவம் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இல்லை ஃப்ளேம் த்ரோயர்ஸ், ராக்கெட் லான்ச்சரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1700 டிகிரி இந்த துப்பாக்கியெல்லாம் உருகி போய் ஒரு தந்தூரி அடுப்பில் எடுத்து போட்ட ஒரு கோழி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இவனுக்கு உடம்பே கிடச்சிது. அப்படின்ற போது இந்திய ராணுவத்தோடைய மூர்க்கத்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத இந்த ஃபோட்டோஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவனுங்களுடைய அந்த மூட நம்பிக்கை, இவனுங்களோட அந்த மூடர்களுடைய காட்டு மிராண்டிகள் என்ன நம்புறதுன்னு பார்த்தீங்கன்னா, இவனுக்கு உடம்பு எரிஞ்சிருச்சுன்னா இவனுங்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது. ஸோ இவனுங்களுக்கு சொர்க்கமும் கிடைக்க போகிறது கிடையாது, நரகமும் கிடைக்க போகிறது கிடையாது. இவனுங்களை என்ன நிலைமையில இவங்களை ட்ரீட் பண்ணணும், இப்படிப்பட்ட மிருகங்களை, பயங்கரவாதிகளை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றத முதல் முறையாக நம்ம கிளியர் கட்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். நான் இருந்த படைப்பிரிவான டெல்டா ஃபோர்ஸோடைய மிகப்பெரிய வெற்றி, என்னுடைய சகோதரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அவங்களுக்கு நான் இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி கூறணும். ஏன்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரவாதியை சுட்டுக் கொள்றாங்க. இதில் இந்திய ராணுவத்தோடைய காவல்துறையில் இருந்த ஒரு பைரவர், நம்மளுடைய நாய் டைசன் அப்படின்ற ஒரு நாய், அதுக்குமே குண்டடிப்பட்டுச்சு. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு வகையை சேர்ந்தது. அதன் பிறகும் அதை போய் எந்த விதமான பயமும் இல்லாமல் சண்டை போட்டுச்சு. பிறகு அதை எவாக்குவேட் பண்ணி சர்ஜரி பண்ணி இப்போ அது சேஃபாக இருக்குது. ஸோ அவனுக்கும் நம்மளுடைய ஒரு சல்யூட்டை கொடுப்போம்.
இப்போ ஃபேஸ் 2ல பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 5 to 17 இவங்களை வந்து கம்ப்ளீட்டா ஷேடோ பண்ணி இந்த காட்டை விட்டு தப்பிக்காம, இது வந்து நான் திரைப்படமா ஒரு நிச்சயமா இந்த இடத்த நான் நேர்ல போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அந்த இடத்த நான் வந்து திரும்ப போகணும்னு வச்சிருக்கேன். ஒரு லைவ் ஆபரேஷனை நம்ம காமிப்போம். அந்த அளவுக்கு கடுமையான காட்டு பகுதிகளில் நம்மளுடைய வீரர்கள் உலகத்துல நான் சேலஞ்ச் பண்றேன், எந்த ராணுவமும் இந்த செயலை செய்யவே முடியாது. நம்ம ஜேஎன்கே காவல்துறையினராக இருக்கட்டும், சிஆர்பிஎஃப் இருக்கட்டும், ஆர்மி ரொம்ப எஃபெக்டிவா பண்ணியிருக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாம இவனுங்களை விடக்கூடாது இந்த முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கார்டன் ஒன்று சுற்றி வளைச்சு சின்ன சின்ன பார்ட்டிஸாக பிரிஞ்சு 6 பேராக சேர்ந்து காட்டை போய் சல்லடையிட்டு கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 22 தீவிரவாதிகளோட இவங்க தொடர்புக்கு வராங்க. இதில் 2 பேர் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. ஒருத்தன் சைஃபுல்லா கூட இருந்த ஆதில். இவனுங்க அந்த க்ளோஸ் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தாடியெல்லாம் ஷேவ் பண்ணிக்கிட்டு இவனுங்க வேற ஒரு உருவத்தில் இருந்தானுங்க அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு இவங்க 2 பேரையுமே கிளியர் கட்டா இதுவரை இவங்க பார்த்தில்லாத சில முக்கியமான ஆயுதங்களை வச்சு இவங்க தாக்கியிருக்காங்க. இந்திய ராணுவம் தாக்கினதில் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. மன வலிமை இல்லாதவங்க, கொஞ்சம் ஃபோபியா இருக்கவங்க தயவுசெய்து இந்த ஃபோட்டோஸை பார்க்காதீங்க. இப்போ பிப்ரவரி 22 காலையில் பாசர்கோட், சத்ரு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசர்கோட்டில் இந்த கான்டாக்ட் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. கிட்டத்தட்ட 4-5 மணி நேரம் 2 தரப்புக்கும் கடுமையான துப்பாக்கி சூடு நடக்குது. அதன் பிறகு இந்திய ராணுவம் ராக்கெட் லான்ச்சர்ஸை பயன்படுத்தி இந்த 3 பேரையும் வந்து கொல்றாங்க. இவனுங்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா 2 AK-47, ஒரு மாடிஃபைடு அசால்ட் ரைஃபிள். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 2025 இந்திய ராணுவத்துடைய வாகனம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் போது இவங்க திருடினது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா M4 கார்பைன், இது அமெரிக்காவுடைய ஒரு வெப்பன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஒரு மிக முக்கியமான தஸ்வேஜுகள், அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக டைசன் 2 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சேர்ந்த ஒரு பைரவர் நம்மளுடைய வீரர். இவனுங்களை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இவங்களை காட்டி கொடுத்து அந்த இடத்த சார்ஜ் பண்ணி உள்ளே போனது இந்த மிருகங்கள். இந்த நாயோட காலில் சுட்டு அது ஒரு குண்டடி பட்ட பிறகும் பின்வாங்காமல் அது வழியில கத்தி ஓடி வராம முன்னுக்கு போயிருக்கு. அதன் பிறகு இந்த நாயை மீட்டெடுத்து, இந்த வைரவரை மீட்டெடுத்து சர்ஜரிக்கு அமிச்சு நம்ம வந்து இது பண்ணோம். இந்த கேனன், அதாவது இந்த 4 கால் பிராணிக்கு இருக்கக்கூடிய நன்றியும் நாட்டின் மீது இருக்கக்கூடிய தேசப்பற்றும் இங்க உள்ள இருக்கக்கூடிய சில புல்லுருவிகளுக்கு இல்லை அப்படின்ற போது எனக்கு அது வந்து கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வா இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் பிரேவரி. தான் சாக போறோம் அப்படின்னு தெரிஞ்சு, ராணுவ நாய்க்கு துப்பாக்கி தோட்டாக்கள்லாம் பார்த்து தான் அது வளருது. அந்த வலி எப்படி இருக்கும்னு சொல்லி அந்த குண்டடிப்பட்ட வீரனுக்கு தான் தெரியும். ஆனால் எந்த இடத்துலையுமே ஒரு தோய்வு பெறாம முன் நின்று தன்னுடைய வீரர்களுடைய சகோதரர்களுடைய உயிரை போகாம பாதுகாத்தது மட்டும் இல்லாமல் அந்த அவுட்ஸ்டாண்டிங் கரேஜுக்கு நிச்சயமா டைசன் மீண்டு வரணும், மீண்டும் சர்வீஸ்க்கு வந்து நம்ம தேசப்பணியை தொடரணும். அதே மாதிரி இதுக்கு உண்டான அந்த வீர பதக்கத்தை இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக வழங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த லீடு டிடெக்ஷனை இதுதான் பண்ணுச்சு. ஏன்னா அது கூட அந்த மோப்ப சக்தி இருக்கு. அங்கே ஒரு 200-300 மீட்டருக்கு முன்னாடி இந்த பயங்கரவாதிகள் இருக்கிறாங்கன்றத சென்ஸ் பண்ணது அதுதான். முதல் குண்டை வாங்கினது இந்த நாய்க்குட்டியான டைசன் தான். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த குண்டடி வாங்கின பிறகும் ஓடி வராமல் இல்லை வழியில் இது பண்ணாமல் முன்னேறி போனதை நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு ஹெலிகாப்டர் மூலிமா ரிகவர் பண்ணி இப்போது நம்மளுடைய கமாண்ட் ஹாஸ்பிட்டல் உதம்பூரில் ஒரு சின்ன அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் இப்போ ரொம்ப சேஃபாக இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சைஃபுல்லா யார், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 3 மேஜர் அம்புஷ் கிஸ்துவாட் மற்றும் செனாப் வேலியில் ஜூலை 2024 கேப்டன் பிரியேஷ் தாப்பா மற்றும் 3 என்னோட சகோதரர்கள், நம்ம சகோதரர்கள் 4 பேர் கொல்லப்பட்டதுக்கு இவனுக்கு தான் மிக முக்கியமானது. கொல்லப்படுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அந்த போர் தர்மத்துக்கே உண்டானது. ஆனால் அதை மோசமாக வீடியோ எடுத்து ப்ராபகண்டா பண்ணது, இவனுங்க ஏதோ பெரிய ட்ரெயின்டு ராணுவம் ரேஞ்சுக்கு படம் காமிச்சதுன்னு சொல்லி இவனுங்க பல வேலை பண்ணிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்ஷே முகமதோடைய ஆப்ரேஷன் ஸ்ட்ரக்சரில் மிக மிக முக்கியமான ஆள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இறந்த உடலை சிதைக்கிறது போன்ற அந்த மிருகத்தனமான செயல்களை இவனுங்க பண்ணியிருக்காங்க. இவங்களை விடவே கூடாது அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். கரெக்டாக தான் நம்ம ராணுவம் வந்து பண்ணியிருக்காங்க. பழி வாங்கினது கிடையாது. இவனுங்களுடைய எலும்பு சதை கூட ஒன்றும் மிஞ்சாத அளவுக்கு தான் இந்திய ராணுவம் நடத்திருக்காங்க. ஸோ இந்திய ராணுவத்தோடைய மூர்க்கத்தனத்தை என்னன்னு இந்த மிருகங்கள் பார்க்கணும்னு சீண்டி விட்டதோட விளைவை தான் இவனுங்க பார்க்குறானுங்க.
இதில் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 4ஆம் தேதி பசந்தர்கரில் 4 பேரா ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஒரு ஆப்ரேஷன் லான்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூகம், நான் டீட்டெயில்குள்ளே போக போகிறோம்ல, பட் டிஃப்ரெண்ட்டான வியூகத்தை இந்தியா எடுக்கிறதுனால தான் இந்த இடத்துல நம்ம ஒரு 0 சிவிலியன் கேஷுவல்ட்டி, நம்ம வீரர்கள் யாருமே காயப்படாமல் வெளியில் வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்குறோம். கிட்டத்தட்ட 2000 4000 மீட்டர் கடல் மட்டத்தை விட அதிகமானது. இந்த பைன் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த மரங்கள் ரொம்ப அடர்த்தியாக இருக்கக்கூடியது. கீழே இருக்கக்கூடிய செடி கொடிகள் அண்டர் க்ரோத் நம்ம சொல்லுவோம், அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடியிலேருந்து 4 அடி இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு 500 மீட்டருக்கு நடுவில் குகைகள் இருக்கும். அந்த குகைகளோட எண்டு எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ ஈஸியாக பதுங்கலாம். இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் கூட நைட் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 0க்கு கீழே தான் இருக்கும். வின்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா -15 வரைக்கும் போகும். ரோடு கனெக்டிவிட்டி கிடையாது, நீங்கள் நடந்து தான் போகணும் எல்லா இடத்துலையுமே. லோக்கல் பாப்புலேஷன் பெரிய அளவுக்கு கிடையாது. அதே மாதிரி லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் இந்திய ராணுவம் இந்த மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக சைஃபுல்லாவை தூக்குனது ஒரு பக்கம் அப்படின்றது இருந்தாலும், இந்த ஃபோட்டோவை ரிலீஸ் பண்ணது நான் 2008 ஒரு ஒரு இன்டர்னலாக எங்களுக்கு நடந்த மீட்டிங்கில், அப்போது என்னோட கூட இருந்த அதிகாரியும் நாங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல சொல்லியிருந்தோம் எங்களுடைய கமாண்டர்ஸ், டாப் கமாண்டர்ஸ் கிட்ட, நம்ம கொன்னா மட்டும் பத்தாது இவனோட புகைப்படங்கள் வந்து தலைப்பு செய்தியா நியூஸ் பேப்பர்ல வரணும், அப்பதான் அந்த பயம் இருக்கும். இனிமே இந்தியாவுக்கு எதிராக, இந்தியர்களுக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடிய இந்த மனித மிருகங்களுக்கெல்லாம் வந்து அந்த பயம் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் அது என்ன, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருந்துச்சு நம்மளுக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ராணுவமா நம்மளை பாத்திரக்கூடாது, ராணுவத்துக்கு ஒரு இமேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இந்த போட்டோ ரிலீஸ் பண்ணதுக்கான காரணம் என்னன்னா, இனி வரக்கூடிய இந்த மிருகங்களுக்கு, இந்த மத வெறி பிடிச்ச இந்த மிருகங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்றது தான். ஏன்னா இவனுங்களுடைய இந்த மூடத்தனமான நம்பிக்கைப்படி இவங்க உடம்பு எரிஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு வந்து ஜன்னத்துக்கு கிடைக்காது, அந்த சொர்க்கம்ன்றது கிடைக்காது. ஸோ இப்போ நீங்க வந்து எவனுமே சொர்க்கத்துக்கு போய் எதுக்காக நீ சாவறையோ அது உனக்கு கிடைக்காது அப்படின்றத கிளியரா தெரிவிக்கிறதுக்கும், உடல் கருகிறது கிடையாது, உன்னோட இன்ச்சு கூட உடம்புல ஒண்ணுமே மிஞ்சாது அப்படின்ற அந்த பயம் வரணும். அது ரெண்டுத்துக்காக தான் ஒரு சைக்காலஜிக்கலா ராணுவம் இந்த போட்டோஸையும் வெளியில எடுத்திருக்காங்க. இனி வரக்கூடிய டைம்ல எல்லை தாண்டி இந்தியாவுக்குள்ள வரவனுக்கும் சரி, இந்த நாட்டில இருந்து நம்ம நாட்டு மக்களுக்கு எதிராகவும் பொதுமக்களுக்கு எதிராகவும் நம்ம நாட்டுக்கு எதிராகவும் ஆயுதம் தூக்குறோம் எவனா இருந்தாலும் இதுதான் நிலைமை அப்படின்றது தான் ஆப்ரேஷன் திராஷி 1 அப்படின்றது ப்ரூவ் பண்ணியிருக்கு. நான் பர்சனலாக 2.5 வருடம் அங்கே இருந்த இடம் எனக்கு ரொம்ப ஒரு அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் எப்படி இருக்கும் எனக்கு அப்படின்றது தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பழிவாங்கல், இந்த ரிவெஞ்ச் அப்படின்றது ஒரு டாப் கிளாஸ். ராஷ்டிரிய ரைஃபிள், ஜம்மு காஷ்மீரோடைய ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் குரூப், அவங்களுடைய காவல்துறை மற்றும் சிஆர்பிஎஃப்க்கு அந்த குண்டடிப்பட்டு இந்த ஆப்ரேஷனை முதல்ல கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்த நம்மளுடைய பைரவர் டைசன் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய சல்யூட்டோட இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.